பொதுவாக பெத்த பிள்ளைங்கள தங்களோட உயிர் மாதிரி பார்த்துக்கிற பெற்றோர்களை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஆனால் தனக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் ஒரு பணம் கறக்கிற மாடா மட்டும் பார்க்குற ஒரு ஒரு கொடூரமான சைக்கோவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2012 மே 11 இங்கிலாந்தில் டெர்பி சிட்டி. அதிகாலை 4 மணி இருக்கும். உலகமே அமைதியாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள 6 குழந்தைகள் இருக்காங்க. ஜேட் 10 வயது, ஜான் 9 வயது, ஜேக் 7, ஜெஸ்ஸி 6, ஜேடன் 5, அப்புறம் பெரிய அண்ணன் டொயின் 13. எல்லாரும் அவங்களோட குட்டி படுக்கையில கனவுகள் கண்டு அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நல்ல ஒரு இருட்டுல ஒரு நிழல் மெதுவா நடந்து வருது. எந்த ஒரு இறக்கமும் இல்லாம அந்த வீட்டோட லெட்டர் பாக்ஸ் வழியா பெட்ரோல் ஊற்றி தீ வைக்குது. அந்த தீ யாரும் எதிர்பார்க்காத வேகத்தில் பசியோட வந்த மிருகம் மாதிரி பத்திட்டு எரியுது. 10 நிமிஷத்தில் அந்த வீட்டோட வெப்பநிலை 500 டிகிரி செல்சியஸ் மேலே ஏறுது. சுவர்கள் உருக ஆரம்பிக்குது. தூக்கத்திலேயே மூச்சு திணறி அந்த பிஞ்சு குழந்தைங்க நலகுறாங்க. ஆனால் அவர்களால் அந்த நரகத்துலேருந்து வெளியில் வரவே முடியல. அண்ணன் டொயின் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் உயிருக்கு போராடி அப்புறம் இறந்தான். மற்ற 5 பிஞ்சு குழந்தைகளும் அந்த இடத்துலயே கருகி சாம்பலானாங்க. மறுநாள் காலையில் அந்த அப்பா மீடியா மொழி வந்து தன் தலையில அடிச்சுக்கிட்டு நெஞ்சு வெடிச்சு அழுகிற மாதிரி ஒரு நடிப்பு போடுறாரு. ஒட்டுமொத்த நாளே அந்த அப்பாவை பார்த்து கண்ணீர் விடுது. இந்த அப்பா சாதாரணமான ஆள் கிடையாது. இவனோட வன்முறை குணம் இவனோட 19 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. கிம் ஹில் என்ற 15 வயசு பொண்ணை லவ் பண்ணி பொது இடத்துலயே அவளை அடிச்சான், கத்தியால குத்தனான், தடுக்க வந்தாங்க அம்மாவையும் சேர்த்து குத்தனான். அப்பவே இவனுக்கு கோர்ட் 7 வருஷம் தண்டனை கொடுத்தது. குட் பிஹேவியர்னு சொல்லி வெறும் 3 வருஷத்துலேயே அவனை வெளில விட்டாங்க. சட்டமா அன்னைக்கே இவனை பலமா தண்டிச்சிருந்தா மேபி இன்னைக்கு இந்த 6 குழந்தைகளை உயிரோடு இருந்திருப்பாங்க. ஜெயில இருந்து வந்தவன் பமிலா என்ற பொண்ணை கல்யாணம் பண்ணான். 3 குழந்தைகளை பற்றிட்டு அவளையும் கொடுமைப்படுத்தினான். அப்புறம் 14 வயசு ஈத்தர் என்ற ஒரு சிறுமியை கூட்டிட்டு வந்து 2 ஆண் குழந்தைகளை பெற்றுக்கிட்டான். இவனுக்கு மொத்தம் 17 குழந்தைகள். எதுக்காக இத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறான்னு தெரியுமா? இங்கிலாந்துல கவர்மெண்ட் அதிக குழந்தைகளை வச்சிருந்தா அதுக்கு பெனிஃபிட் தராங்க. கவர்மெண்ட் காசை வாங்கி வேலைக்கு போகாம ஜாலியாக வாழலாம். வருஷத்துக்கு சுமார் 25,000 யூரோ, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 32 லட்சம். இவன் சும்மா உட்காந்து சம்பாதிக்கிறான். வருஷம் 2000. இவனுக்கு மெரியை என்ற ஒரு பொண்ணு அறிமுகமாகறான். அதே வருஷத்துல லீசா என்ற ஒரு பொண்ணை வெறும் 16 வயசு ஆனாத அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். 2 பேரையும் ஒரே வீட்டுல வச்சு குடும்பம் நடத்துறான். 2 பேரையும் வேலைக்கு அமைச்சிட்டு இவன் சும்மா வீட்டுல வந்து அரசாங்கத்துல வர காசை வச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா 2012 இந்த நரக வாழ்க்கை பிடிக்காம லீசா அவனை விட்டு வெளியில போறான். குழந்தைங்களும் கூட்டிட்டு இவனை விட்டு ஓடி போறான். லீசா இவனை விட்டு போனதுனால இவனுக்கு வர காசு பாதியா குறையுது. பெரிய வீடும் கை விட்டு போகுது. பேராசை பிடிச்ச லீசாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு அந்த குழந்தைங்களோட கஸ்டடியை அவன் கையில் எடுக்கணும்ட்டு ஒரு பெரிய பிளான் போடுறான். அவன் போடுற பிளான் இதுதான். கேஸுக்கு முந்தின நாள் தன் வீட்டு லெட்டர் பாக்ஸ் வழியா அவனே பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கணும். அப்புறம் ஏணி வச்சு ஜன்னல் வழியாக குழந்தைகளை காப்பாற்றணும். உலகத்துக்கே அவனை ஒரு பெரிய ஹீரோயிக் ஃபாதர் மாதிரி காட்டிக்கணும். கடைசி லீசா தான் தன் குடும்பத்தை தீ வச்சான்னு அவளை மாட்டி விடணும். அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஆனால் இவன் வச்ச பெட்ரோல் டீ இவன் நினச்சதை விட பயங்கரமாக எரியுது. இவனோட சொந்த 6 குழந்தைங்களையும் கொண்டுடுச்சு. இவன் வச்சு ஏனி வீட்டுக்கு பின்னாடி அப்படியே இருந்தது. குழந்தைகளையும் நல்லா காப்பாற்ற முடியல. குழந்தைங்க இருந்த துக்கத்தில் கூட பிரஸ் மீட் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து லேடி போலீஸ் கிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்க, என் ஹோட்டலுக்கு வரியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தானோ. மாச்சரியில் தன் குழந்தைங்களை பார்க்க போகும்போது கூட அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட ஜாலியாக பேசி விளையாடிட்டு இருந்தானோ. போலீஸுக்கு இவன் மேலே செம்ம டவுட் வருது. இவன் தங்கியிருந்த ரூமில் ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் வச்சு அவன் பேசுறதை ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆடியோவில் அவன் தன்னோட ஒய்ஃப் கிட்டேயும் அவனோட ஃப்ரெண்ட் பால் அப்படின்ற ஒருத்தங்கிட்டே பேசிட்டு இருக்கான். நான் போலீஸ் கிட்ட சொன்ன கதையை நீ அப்படியே சொல்லிடு, நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். எல்லாம் நான் பண்ண தப்பு தான், அந்த ஏரியில் ஏற ட்ரை பண்ண நான் முடியல அப்படின்னு ரொம்ப கூலாக பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருந்த ஒரு சில மணி நேரத்திலேயே அவனோட ஃப்ரெண்டு பால் கூட அவனோட ஒய்ஃபை ஒன்றா சேர வச்சு இப்பான முறையில் பார்த்து ரசிச்சிருக்கான். போலீஸ் இவங்க துணியில இருந்த அந்த பெட்ரோல் கரை ரகசிய ஆடியோவையும் அவனோட ஒய்ஃப் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் பால் 3 பேரையும் சேர்த்து கைது பண்றாங்க. 2013 கோர்ட் இவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு லைஃப் சென்டென்ஸையும் அவங்க ஒய்ஃப் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் பாலுக்கு 17 வருஷம் தண்டனையும் தராங்க. 2020 அவங்களோட ஒய்ஃப் வந்து வெளியில வராங்க. பிள்ளைகள் அப்படின்றவங்க கடவுள் கொடுத்த வரம். அவங்க நம்ம சுதந்திரத்துக்காகவும் பணத்துக்காகவும் பயன்படுத்தணும்னு நினைச்சா அதை விட ஒரு பெரிய மிருகத்தனம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. தன் சுயநலத்துக்காக இந்த 6 பிஞ்சு குழந்தைகளும் கொண்ட இந்த சைக்கோ அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கொடுத்த தண்டனை போதுமா?